إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبد الله ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أرسله بالهدى ودين الحق ليظهره على الدين كله وكفى بالله شهيدا. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. அல்லாஹ்வுடைய அன்பும் பாசமும் கருணையும் அகிலத்தின் அருட்படை அனலார் பெருமானார் பொறுமையின் பொக்கிஷம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் இட்ட கட்டளையை தன்னுடைய வாழ்வில் அப்படியே பின்பற்றி வாழ்ந்த சிறந்த நூற்றாண்டுகளில் வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் அவர்கள் மீதும் அதற்கு பின்னால் இந்த மார்க்கத்தை மக்களிடத்தில் செலுத்த வேண்டும் என்பதற்காக தன்னுடைய பொருளாக இருக்கட்டும் தன்னுடைய உடல் உழைப்புகளாக இருக்கட்டும் இந்த மார்க்கத்திற்காக தன்னுடைய வாழ்வை அர்ப்பணம் செய்த இமாம்கள் மீதும் நல்லடியார்கள் மீதும் உங்கள் மீதும் என் மீதும் நம் அனைவர் மீதும் அல்லாஹ்வுடைய அன்பும் செய்கின்றேன். அன்பார்ந்த சகோதர, நமக்கு வழங்கிய ஒன்று இந்த ஜும்மாவாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த ஜும்மாவுடைய நேரத்தில் எத்தனையோ நபர்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்க, சொல்ல முடியாத ஒரு சூழல் இருந்து கொண்டிருக்க, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனை வணங்குவதற்குண்டான ஒரு வாய்ப்பை நமக்கு நீடித்தும் கொடுத்திருக்கின்றான் என்பதை நினைத்து, அது மட்டுமல்லாமல் இதில் பேண வேண்டிய ஒழுங்குகள் எதுவெல்லாம் சொன்னார்களோ அந்த பேணுதலோடு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்களே ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஜும்ஆ என்பது அடுத்த ஜும்ஆவிற்கும் அந்த செய்யப்பட்ட இபாதத்திற்கும் அந்த ஜும்ஆவிற்கும் இடைப்பட்ட சிறு சிறு பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும் என்பதாக கூறினார்களே, அத்தகைய சிறப்பை அடையக்கூடிய மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை ஆக்கி அருள் புரிய வேண்டும். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாம் இந்த சொற்ப காலமாக வாழக்கூடிய இந்த உலகத்தில் மனிதன் பின்பற்றுவதற்கு சிறந்த ஒரு மார்க்கம் இருக்கும் என்றால், சிறந்த வாழ்க்கை நெறிமுறை இருக்கும் என்றால், ஒரு ஒழுக்கம் உள்ள ஒரு அர்த்தம் உள்ள மனிதன் மனிதனாக வாழ வேண்டும் என்றால் நிச்சயமாக இந்த இஸ்லாத்தில் தான் வழி இருக்கின்றது. இந்த இஸ்லாமை ஒரு முஸ்லிம் பின்பற்றினார் என்றால் ஒழுக்கமுடையவராக மாறுவார், பிற மக்களுக்கு சிறந்த மக்களாக முன்னோடியாக இருப்பார். காரணம் என்னவென்றால் இந்த மார்க்கம் இபாதத்தை மட்டும் சீர்படுத்தவில்லை, மாறாக நல்ல பண்புகளை நமக்கு சொல்லித் தருகின்றது, நல்ல மாண்புகளை நமக்கு சொல்லித் தருகின்றது. பிற மக்களிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு பெரும் பகுதியை கவனம் எடுத்து கற்றுக் கொடுக்கக்கூடிய
மார்க்கமாக இந்த மார்க்கம் இருந்து கொண்டிருக்கின்றது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நிச்சயமாக இந்த மார்க்கத்தை ஒரு மனிதன் பின்பற்றினார் என்றால் அவர் ஒழுக்கமுடையவராக வாழ்வார். ஆனால் அப்பேற்பட்ட இந்த மார்க்கத்தை பெற்றவர்கள், இந்த மார்க்கத்தை பெற்ற குடும்பத்தில் பிறந்தவர்கள், இந்த மார்க்கத்தில் சொல்லக்கூடிய பெயர்களை வைத்தவர்கள் இன்றைய சமுதாயத்தில் பார்த்தோம் என்றால் ஒழுக்கத்தை இழந்தவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள், வெட்கத்தை இழந்தவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். எதெல்லாம் மார்க்கம் ஹராம் என்பதாக சொல்லியதோ அதை தன்னுடைய வாழ்வியலில் ஹிஜாபை அணிந்தும் கூட வெளிப்படுத்தக்கூடிய மக்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆண்களாக இருக்கட்டும், பெண்களாக இருக்கட்டும், இப்பேற்பட்ட ஒரு நிலையை சமூகத்தில் நாம் பார்க்கின்றோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இஸ்லாம் அதற்குத்தான் இந்த ஒழுக்கத்தை கடைபிடிக்குவதற்காக மார்க்கத்தில் ஒரு பகுதியை அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். ஈமான் என்பது வெட்கமும் ஈமானின் ஒரு பகுதி என்பதாக நமக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். ஒரு மனிதன் ஒழுக்கமான வாழ்க்கை நெறிமுறையை கடைபிடித்து வாழ வேண்டும் என்றால் நிச்சயமாக வாழ்வில் ஒழுக்கம் என்கின்ற அல் ஹயா என்கின்ற பகுதியுடைய வாழ்வில் இருக்க வேண்டும். யாருடைய வாழ்வில் ஒழுக்கம் இல்லையோ நிச்சயமாக வாழ்வு என்பது ஒழுக்கக்கேடான வாழ்வாகத்தான் இருந்து கொண்டிருக்கும். அன்புக்குரிய சகோதர சகோதரர்கள் யோசித்து பாருங்கள். இந்த வெட்கம் என்பதை இன்றைய சமுதாயத்தில் சிறு பிள்ளைகளிடத்தில் இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு பண்பாக நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். வெட்கம் என்பது பெண்களிடத்தில் இருக்கக்கூடிய பண்பு என்பதாக நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இந்த இஸ்லாம் என்ற மார்க்கம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு முஸ்லிம்களான ஆண்களாக இருக்கட்டும், பெண்களாக இருக்கட்டும், வெட்கம் என்கின்ற பண்போடு வாழ வேண்டும் என்பதாக நமக்கு கட்டளை இடுகின்றார்கள். ஆனால் எந்த விஷயத்தில் இஸ்லாம் நம்மை வெட்கப்பட சொல்லியதோ, எந்த விஷயத்தில் ஒரு முஸ்லிம் வெட்கப்பட்டு தன்னை தற்காத்துக் கொள்ள வேண்டும், அந்த பண்பை வெளிப்படுத்த வேண்டும் என்பதாக கூறியதோ, அந்த இடத்தில் இந்த சமூகம் வெட்கத்தை வெளிப்படுத்தாமல் எதில் வெட்கத்தை வெளிப்படுத்த கூடாது என்பதாக சொல்லியதோ அதில் வெட்கத்தை வெளிப்படுத்தக்கூடிய மக்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை யோசித்து பாருங்கள். ஒழுக்கத்தை பற்றி பேசக்கூடியவர்கள் எத்தனையோ கூட்டங்களை கூட்டுகின்றார்கள். அவர்கள் தங்களுடைய மனோ இச்சையின் அடிப்படையில் ஒழுக்கத்தை வரையறுக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இஸ்லாம் சொல்வது தெளிவாக சொல்கின்றது. வெட்கத்தை இழக்கக்கூடிய எதுவாக இருந்தாலும் அது ஒழுக்கமற்ற செயலாகும். வெட்கத்தை ஒருவன் இழந்து ஒரு செயலை செய்வான் என்றால் அது ஒழுக்கமற்ற செயல் என்பதாக மிக தெளிவாக இஸ்லாம் நமக்கு சொல்கின்றது. ஆனா சமூகத்துல பாருங்க, அரைகுறை ஆடை அணிந்தால் ஒழுக்கமாக பார்க்கப்படுகின்றது. கல்லூரிகளாக இருக்கட்டும், பள்ளிக்கூடங்களாக இருக்கட்டும், பாருங்கள், அரைகுறையான ஆடைகளை அணிவார்கள். ஒழுக்கத்தை சொல்லித் தரக்கூடிய ஒரு இடம், ஆனால் அந்த இடத்தில் அது ஒழுக்கமான செயலாக பார்க்கிறாங்க. அந்நிய ஆண்களாக இருக்கட்டும், அந்நிய பெண்களாக இருக்கட்டும், எந்த ஒரு வரையறையும் இல்லாமல் அவர்கள் வரம்பு மீறி பழகினாலும் ஒழுக்கமாகத்தான் இந்த சமுதாயம் பார்க்கப்படுகின்றது. யார் எப்படி இருந்தாலும் தன்னுடைய இரு மனங்கள் இணைந்து விட்டால், இரு மனங்கள் பிடித்து விட்டால் எப்படியும் வாழலாம் என்கின்ற ஒரு வரையறை இந்த உலகத்தில் வைத்திருக்கின்றார்கள். அது ஜினாவாக இருந்தாலும் சரி, விபச்சாரமாக இருந்தாலும் சரி, இந்த சமூகத்தில் ஒழுக்கமாக பார்க்கப்படக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அப்போ இந்த உலகத்தில், இந்த சமுதாயத்தில் மனிதன் தன்னுடைய அறிவை அடிப்படையில் ஒழுக்கத்தை நிர்ணயம் செய்ததின் அடிப்படையில் இன்றைக்கு ஒழுக்கம் என்பது சிதறி காணப்படுவதை பார்க்கின்றோம். இஸ்லாம் தெளிவாக சொல்கின்றது, வெட்கம் எங்கெல்லாம் இழக்கப்படுமோ அதுவெல்லாம் ஒழுக்கமற்ற காரியங்கள் என்பதாக நமக்கு மிக தெளிவாக சொல்லி தருகின்றது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் இந்த ஒழுக்கத்தை பற்றி நமக்கு சொல்லி தருகின்றார்கள். இந்த வெட்கத்தை பற்றி சொல்லி தருகின்றார்கள். அல்லாஹ் எப்படி சொல்றாங்க? இந்த வெட்கம் எப்பேற்பட்டது தெரியுமா? இன்ன ரப்பக்கும் தபாரக வ தஆலா ஹய்யுன் கரீமுன். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நீங்கள் வணங்கக்கூடிய அந்த இறைவன் என்பவர் எந்த இறைவனுக்காக தனக்கு பிடித்த பொருளாக இருந்தாலும் இந்த உலகத்தில் தியாகம் செய்து அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற வேண்டும் என்கின்ற ஒரே ஒரு நோக்கத்திற்காக இந்த உலகத்தில் தனக்கு விரும்பியதெல்லாம், மனோ இச்சை ஏறியதெல்லாம் தவிர்ந்தவர்களாக வாழ்கிறீர்களே, அப்பேற்பட்ட இறைவன் எப்பேற்பட்டவன் தெரியுமா? சங்கைக்குரியவனாக, வெட்கப்படக்கூடியவனாக இருந்து கொண்டிருக்கிறேன் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத் தராங்க. சொல்றாங்க, யஸ்தஈன் மின் இபாதிஹி இதா ரஃபஅ யதைஹி இலைஹி யுரத்துஹுமா சுஃரா. உங்களில் ஒருவர் அல்லாஹ்விடத்தில் கையை உயர்த்தி பிரார்த்தனை செய்து
தன்னுடைய தேவைகளை கேட்டு அல்லாஹ் அதை வெறும் கையாக அனுப்புவதற்கு வெட்கப்படக்கூடியவனாக இருக்கின்ற என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. நாம் வணங்கக்கூடிய இறைவன், நாம் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய அந்த அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வெட்கப்படக்கூடியவனாக இருக்கின்றான். இன்றைக்கு மனிதர்கள் வெட்கப்படுவதை போன்றல்ல, அல்லாஹ்வுடைய தன்மை என்பது மனிதனுடைய தன்மைக்கு அப்பாற்பட்டது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இஸ்லாம் இங்கே வெட்கத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பதை நாம் பார்க்கின்றோம். மலாயிகாக்கள் வெட்கப்படக்கூடியவர்களாக இருக்கிறார்கள், நபிமார்கள் வெட்கப்படக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். இப்படி இந்த இஸ்லாமிய மார்க்கம் வெட்கத்திற்கு மிக முக்கியத்துவத்தை கொடுப்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது. என்றைக்கு இந்த சமூகம் வெட்கத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் போனதோ, பிள்ளைகளுக்கு வெட்கத்தை இழக்கக்கூடிய செயலை நாம் குறிப்பிடாமல் விட்டோமோ, சமூகத்தில் வெட்கத்தை பற்றி பேசாமல் நாம் விட்டோமோ, அதில் கவனம் எடுக்காமல் விட்டதின் காரணமாக ஆபாசங்கள் என்பது, அசிங்கங்கள் என்பது இன்றைக்கு சமூகத்தில் தலை விருத்தி ஆடுவதை நாம் பார்க்கின்றோம். பாருங்க, இன்னைக்கு ஒரு செய்தித்தாளை படித்தோம் என்றால், செய்தியை படிக்கிறதுக்கு தான் எடுக்கிறோம், மாதாந்திர வாராந்திர எந்த ஒரு பத்திரிகை எடுத்தாலும் அந்த பத்திரிகைகளில் இது போன்ற அருவருக்கத்தக்க காட்சிகள் இல்லை என்று உறுதியாக சொல்ல முடியாது. சமூகம் அங்கீகரிக்குது, தவறாக பார்க்கப்படுவது கிடையாது. அது மட்டுமல்லாமல் சமூகத்தின் வளர்ச்சி என்று சொல்லக்கூடிய மாணவர்கள் படிக்கக்கூடிய கல்லூரிகள் எப்படி இருந்து கொண்டிருக்கின்றது? பங்கன் நடத்துறாங்க, வருஷத்துக்கு ஒரு முறை. யாரை அழைக்கிறார்கள்? இந்த சமூகத்திற்கு கேடு கெட்ட விஷயங்களை பரப்பக்கூடிய, சோசியல் மீடியால ஃபேமஸா இருந்துட்டாங்கன்னு சொன்னா, அந்த கல்வியை கற்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு மத்தியில் அது போன்ற நபர்களை செலிபிரிட்டியாக கொண்டு வந்து வெட்கத்தை இழந்து செயலை செய்யக்கூடிய, அவரை காட்சிப்படுத்தக்கூடியவர்களை பார்க்கின்றோம். என்ன காரணம்? வெட்கம்னா என்னன்னு தெரியல, வெட்கத்துடைய முக்கியத்துவம் சொல்லித்தரப்படவில்லை. மனிதனுடைய அடிப்படை வைத்து இதுதான் ஒழுக்கம் என்பதை புரிந்ததின் காரணமாக முஸ்லிம்களாக வாழ்கிறார்கள், ஹிஜாபை போட்டு ஆடிக்கொண்டிருக்கிறார்கள், முஸ்லிம்களாக வாழ்கிறார்கள். தேர்தல் என்று வந்துவிட்டால் இணை வைப்பான காரியத்தை கூச்சமும் இல்லாமல் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்கின்ற கலிமாவை ஏற்றுக்கொண்டும் கூட, அல்லாஹ்வுடைய தூதர் தான் என்னுடைய ரோல் மாடல் என்று சொல்லக்கூடிய அந்த கலிமாவை ஏற்றும் கூட என்ன செய்யறாங்க? இணை வைப்பான காரியத்தை வெட்கமிழந்து செய்யக்கூடிய சமூகத்தில் பார்க்கின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களை பாருங்கள், முதன்மையாக வெட்கம் இல்லாததால் இன்றைக்கு சமூகத்தில் ஆபாசங்கள், அசிங்கங்கள் அப்படியே காணப்படக்கூடிய சூழ்நிலை பார்க்கிறோம். அது மட்டுமல்லாமல் பொய் சொல்வது, மோசடிகள் அதிகரித்து விட்டது. ஒரு காலத்தில் நாம் பொய் சொல்லிவிட்டு அவரை ஏமாற்றி விட்டோம் என்றால் என்ன பத்தி என்ன நினைப்பாரு என்கிற ஒரு கூச்ச உணர்வு, வெட்க உணர்வு இருந்தது. ஆனா இன்னைக்கு எப்படி ஆகி போச்சு? ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டுகள், குறிப்பிட்ட அந்த பொருளாதாரங்கள் வாங்கி கொண்டே இருப்பார்கள். எந்த ஒரு பிசினஸாக இருந்தாலும் இவற்றிலிருந்து கொள்முதல் வாங்கிக்கிட்டே இருப்பாரு. ஒரு குறிப்பிட்ட பெரிய தொகை அடைந்து விட்டால் என்ன செய்ய மாட்டாரு? அவர் கொடுக்க வேண்டிய அந்த பொருளாதாரத்தை கொடுக்காமல் இழுத்தடித்து மோசடி செய்வதை நாம் பார்க்கின்றோம். முஸ்லிம்களுக்கு மத்தியில் நடைபெறுகின்றது. உம்மத்தே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத் என்று சொல்லக்கூடிய அவர்களுக்கு மத்தியிலும் கூட, நமக்கு மத்தியிலும் கூட மிக சர்வ சாதாரணமாக வெட்கம் இழந்ததால் மோசடிகள் மிகவும் இலகுவாக நாம் பார்க்கின்றோம். அது மட்டுமா, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கின்றாரே, வலா தக்ரபு ஸினா இன்னஹு கான ஃபாஹிஷா வ ஸாஅ ஸபீலா. இஸ்லாமிய அழகான ஒரு வழியை சொல்லுது. வாலிப வயதை அடைந்து விட்டால் உனக்கான பொருளாதார சக்தி இருக்கின்றது, உடல் சக்தி இருக்கின்றதா, திருமணம் முடிக்க வேண்டும் என்பதாக மிக அழகாக சொல்கின்றது. ஆண்களாக இருக்கட்டும், பெண்களாக இருக்கட்டும், இந்த சுன்னாவை, இந்த வழிமுறையை சமூகத்துல கஷ்டமா காட்டிட்டாங்க. சமூகத்தில் மிகவும் ஒரு பாரதூரமான செயலாக காண்பித்து விட்டார்கள். திருமணம் முடித்து விட்டால் உன்னுடைய மகிழ்ச்சிகள் அதோடு முடிந்து விட்டது, உன்னுடைய வாழ்வை இழந்து விட்டார் என்பதாக திரைப்படங்களின் மூலமாகவோ கல்லூரிகளின் மூலமாகவோ சமூகத்தில் காட்சிப்படுத்துவதை பார்க்கின்றோம். ஆனால் இந்த இஸ்லாம்
எதை அல்லாஹ் குர்ஆனின் மூலமாக நெருங்கவே வேண்டாம் என்பதாக எந்த விபச்சாரத்தை சொல்கின்றாரோ அது போன்ற காரியங்கள் இன்றைக்கு சமூகத்தில் மிக சர்வ சாதாரணமாக நடைபெறுவதை பார்க்கின்றோம். இந்த சமூகத்தில் அது போன்ற ஒரு செயலை செய்தாலும் சரி, அவர்கள் இந்த சமூகத்தில் ஒரு உயர்ந்த இடத்தில் தான் பார்க்கப்படக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அவரிடத்தில் பணமோ அவரிடத்தில் பொருளாதாரமோ இருந்துவிட்டால் ஒழுக்கக்கேடான செயலாக இருந்தாலும் சரி அங்கீகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தான் இந்த நிலை இருந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் இஸ்லாம் அதை முற்றிலும் தடுக்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. இப்படியாக இந்த வெட்கத்தை இழந்ததின் காரணமாக பல்வேறு பாவங்கள் பரவியதை நம்மால் சொல்ல முடியும். நான் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இஸ்லாம் ஒரு முஸ்லிம் எப்படி இருக்கணும், எப்படி வெட்கப்பட வேண்டும் என்பதை நமக்கு தெளிவாக சொல்கின்றது. 3 வகையான வெட்கங்களை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும். ஒரு முஸ்லிம் 3 வகையான அல் ஹயா உடைய வாழ்வில் இந்த வெட்கம் இருக்க வேண்டும். முதல்ல என்ன தெரியுமா? அல்லாஹ்விடத்தில் நீங்கள் வெட்கப்படுங்கள். அல்லாஹ்விடத்தில் வெட்கப்படுங்க. ஒரு முஸ்லிம் என்றைக்குமே அனுதினமும் அல்லாஹ்விடத்தில் வெட்கப்படக்கூடியவராக இருந்தால் நிச்சயமா இந்த சமூகத்துல பாவம் நடக்குமா? ஹராம்கள் நடக்குமா? ஏன் ஒரு மனிதன் வேண்டுமானால் நமக்கு அப்பாற்பட்ட நிலையில் இருந்து விட்டால் மறைவு என்கின்ற ஒரு காரணம் நாம் செய்யக்கூடிய பாவத்திற்கு தூண்டுகோலாக இருக்கலாம். அல்லாஹ் அப்பேற்பட்டவன அல்லாஹ் சொல்கின்றான், அலம் யஅலம் பிஅன்னல்லாஹ யரா, அவர்கள் அறிய வேண்டாமா அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கின்றான் என்பதை அவர்கள் அறிய வேண்டாமா? இன்னல்லாஹ கான அலைக்கும் ரகீபா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களை என்றைக்குமே கண்காணிக்கக்கூடியவனாகவே இருந்து கொண்டிருக்கின்றான். எனவே நீங்கள் வெட்கப்படக்கூடியவர்களாக இருங்கள். எப்படி வெட்கப்படணும்? நம்முடைய கண்கள் பாவம் செய்ய தூண்டும் பொழுது, நம்முடைய காதுகள் பாவமான விஷயத்திற்கு நாம் அதை இழுத்து செல்லும் பொழுது, நம்முடைய உடல் உறுப்புகள் எல்லாம் பாவமான காரியத்திற்கு நாம் செல்லும் பொழுது, அந்த நேரத்தில் அல்லாஹ் என்னை பார்த்துக் கொண்டிருக்கின்றான். எப்படி ஒரு தந்தை பார்த்தால், தன்னுடைய மனைவி பார்த்தால், தன்னுடைய கூட படிக்கக்கூடிய சக மாணவர்கள் பார்த்து விட்டால் எந்த பாவத்தை செய்வதற்கு வெட்கப்படுமோ, எந்த பாவத்தை செய்வதற்கு நாம் வெட்கப்படக்கூடியவர்களாக இருப்போமோ, அந்த வெட்கம் அல்லாஹ்விடத்தில் வரக்கூடிய சூழலை நாம் உருவாக்க வேண்டும். ஒரு முஸ்லிம் நிச்சயமாக அப்படி இருப்பார். ஒரு முஸ்லிம் மக்கள் பார்த்தாலும் பார்க்காவிட்டாலும் அந்த அல்லாஹ் என்னை பார்த்துக் கொண்டிருக்கின்றான், அந்த ரப்பு என்னை கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான் என்கின்ற அந்த சிந்தனையில் அவருடைய கண்கள் எல்லாம் வெட்கப்படக்கூடியதாக இருக்கும். அந்நிய பெண்ணை பார்க்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் பொழுது தன்னுடைய கண்களை உடனடியாக மறைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்துவார். தவறான காட்சிகள் வரும் பொழுது தன்னுடைய முகத்தை திருப்பக்கூடியவராக இருப்பார். இசைகள் இது போன்றே ஒற்றெல்லாம் தன்னுடைய காதலில் ஒலிக்கக்கூடிய நிலை ஏற்படும் பொழுது அல்லாஹ் இதை நமக்கு தடுத்திருக்கின்றான். இது நமக்கு ஆகுமானவற்ற அல்ல. நம்முடைய நாடு ஹராமான விஷயத்தில் பேசக்கூடிய ஒரு நிலையாக இருக்கட்டும், உண்ணக்கூடிய விஷயமாக இருக்கட்டும், மறைமுகமாக புகைப்பிடிக்கிறார்களே, மறைமுகமாக மதுபானம் குடிக்கிறார்களே, தன்னுடைய அன்பர்களோடு சேர்ந்து விட்டால், வேறு மாவட்டத்திற்கோ வெளியூருக்கு சென்று விட்டால் எந்த ஒரு வரையறையும் இல்லாமல் எப்படி உள்ளூரில் வாழ்ந்தால் எதையெல்லாம் வெட்கப்பட்டு பிற மக்கள் தெரிந்து விட்டால் என்னுடைய நிலை என்னவாகும் என்பதாக வெட்கப்பட்டு எந்த பாவத்தை எல்லாம் விட்டார்களோ, வெளியூர் என்கின்ற பயணத்திற்கு சென்று விட்டால் அந்த பாவத்தை எல்லாம் தங்களுக்கு ஹலாலாக மாற்றக்கூடியவர்களாக இருக்கின்றார்களே, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அந்த முஸ்லிம் பயப்படுவார். எந்த நிலையாக இருந்தாலும் அல்லாஹ்வை பயந்து அல்லாஹ்விடத்தில் வெட்கப்படக்கூடிய மனிதனாக இருப்பார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இஸ்தஹியூ மினல்லாஹி ஹக்கல் ஹயா. அந்த தோழர்களிடத்தில் சொன்னார்கள், சஹாபாக்களே அல்லாஹ்விடத்தில் முறையான முறையில் நீங்கள் வெட்கப்படுங்கள். உடனே யா ரசூலுல்லாஹ், நாங்கள் எல்லாம் வெட்கப்படக்கூடியவர்களாகத்தான் இருக்கின்றோம் என்பதாக சொல்லும் பொழுது, லைஸ தக் வாரல்ல வலக்கின் இஸ்தஹியா மினல்லாஹி ஹக்கல் ஹயா, அல்லாஹ்விடத்தில் வெட்கப்படுவது என்றால் என்ன தெரியுமா? அன் தஹ்ஃபத ரஅஸ வமா வஅ வல் பத்ன வமா ஹவா. உன்னுடைய தலைப்பகுதி, அதில் சுற்றி இருக்கக்கூடிய உறுப்புகளை நீ பாதுகாக்க வேண்டும். உன்னுடைய வயிற்று பகுதி, அதை சுற்றி இருக்கக்கூடிய உறுப்புகள் எதை அல்லாஹ் ஹராம் என்று சொல்லி இருக்கின்றானோ, எதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது ஒரு முஸ்லிமிற்கு ஆகுமானதல்ல, தடை செய்யப்பட்டது ஹராம் என்பதாக எந்தெந்த வழிகள் எல்லாம் தடை போட்டிருக்கிறார்களோ அதை விட்டு நீ பாதுகாப்பதுதான்
அல்லாஹ்விடத்தில் வெட்கப்படுதல் என்பதாக அல்லாஹ்விடத்தில் சொல்றாங்க. யோசித்து பாருங்கள், அல்லாஹ்விடத்தில் நாம் வெட்கப்படக்கூடியவர்களாக நாம் இருக்கின்றோமா? நமது பெண்கள், நமது பிள்ளைகள் அல்லாஹ்விடத்தில் வெட்கப்படக்கூடிய அந்த நிலையை நாம் கற்பித்து கொடுத்திருக்கின்றோமா? யோசித்து பாருங்கள். சமூகத்தில் பெரும்பான்மையாக இது போன்ற வெட்கப்படுதல் என்றால் என்னவென்றே தெரியாமல் வளர்த்தப்படக்கூடிய பிள்ளை செல்வங்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். பெற்றோர்களுக்கும் இது போன்ற விஷயம் தெரியாமல் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் சொல்லிக் கொடுத்ததெல்லாம் காவல்துறைக்கு பயப்பட வேண்டும். அவர்கள் சொல்லிக் கொடுத்ததெல்லாம் அந்த கல்லூரிகளுடைய ஆசிரியருக்கு நீங்கள் பயப்பட வேண்டும். கற்றுக் கொடுத்ததெல்லாம் உன்னுடைய உறவினருக்கு, சொந்தக்காரர்களுக்கு பயப்பட வேண்டும் என்பதாக சிறு வயதிலிருந்தே வெட்கத்தையும் பயத்தையும் சுற்றி முற்றில் இருக்கக்கூடிய மக்களை குறித்து மட்டுமே சொல்லிக் கொடுத்து விளைவாகத்தான் அதை தாண்டி இருக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் பொழுது அந்த மக்களுக்கு அந்த வெட்கம் என்றால் என்னவென்று தெரியாமல் எதுவெல்லாம் ஹராமாக்கப்பட்டதோ அதையெல்லாம் தன்னுடைய வாழ்வில் ஹலாலாக்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்கக்கூடிய சூழலை நாம் பார்க்கின்றோம். இரண்டாவது அம்சம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மலாயிகாவிடத்தில், நமக்கு இருக்கக்கூடிய மலாயிகாவிடத்தில் நாம் வெட்கப்படக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். மா யல்ஃபிது மின் கௌலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத். ஒரு மனிதர் எதை பேசினாலும் எதை செய்தாலும் அவர் கண்காணிக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றார். நாளை மறுமையில் ஒரு புத்தகம் கொடுக்கப்படுமே, அந்த புத்தகத்தை கொண்டுதான் அவர் சொர்க்கவாதியா நரகவான் என்று தீர்மானிக்கப்படக்கூடிய புத்தகம். அந்த புத்தகம் தான் வலது பட்டோலையா அல்லது இடது பட்டோலை என்று தீர்மானிக்கக்கூடிய புத்தகம். அந்த புத்தகம் தான் அவர் நல்லவரா கெட்டவரா என்று தீர்மானிக்கக்கூடிய புத்தகம். அப்பேற்பட்ட அந்த புத்தகம் தயாரிப்பு எப்பொழுது நடைபெறும் தெரியுமா? அந்த புத்தகத்தில் எழுதப்படுவதெல்லாம் என்னவென்று தெரியுமா? இந்த உலகத்தில் வாழும் பொழுது அவன் என்னென்ன செய்தானோ, அவன் எதையெல்லாம் பேசினானோ, என்னென்ன செயல்பாடுகளால் ஈடுபட்டானோ அவை அனைத்தும் எழுதப்படக்கூடிய புத்தகம் தான் அந்த புத்தகம். அந்த புத்தகத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒவ்வொரு நபர்களுக்கும் சாட்டி மலாயிகாவை வைத்து எழுத வைக்கின்றான். உண்மையிலே ஒரு முஸ்லிம் அந்த மலாயிகாவை ஏவப்பட்டதை அவர் நினைத்து பார்த்தார் என்றால், பேசக்கூடிய அந்த பேச்சுக்களாக இருக்கட்டும், எந்த ஒரு விஷயத்தையும் செய்யக்கூடிய செயல்பாடுகளாக இருக்கட்டும், இதை நாம் செய்தோம் என்றால் இதை குறித்து எழுதப்படுமே, நாளை மறுமையில் நாம் அதற்கு பதில் சொல்ல வேண்டும் என்கின்ற சிந்தனையில் அவர் இருப்பார். ஒரு கடையில் வேலை செய்யறோம்னு சொன்னா அதுல கேமரா பொருத்தப்பட்டுச்சுன்னு சொன்னா அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும்? ஓனர் பாப்பாருன்னு சொல்லி அவர் அதிகமாக பேச மாட்டார், மொபைல்ல யூஸ் பண்றதுக்கு பயப்படுவாரு. அவருடைய அந்த நிலை டோட்டலாக வேறாக இருக்கும். அதே அந்த நேரத்துல கேமரா இல்லைன்னு சொன்னா அவருடைய நிலை எப்படி இருக்கும்? யோசிச்சு பாருங்க. அப்படியானால் ஒரு முஸ்லிம் மலாயிகா நம்மோடு இருக்கின்றார், எனவே நாம் செய்யக்கூடியதெல்லாம் ஒரு பதிவு செய்வதற்கின்ற சிந்தனையிலே ஒரு மனிதர் இருந்தார் என்றால் நிச்சயமாக ஒரு பாவமான காரியத்தை செய்வதற்கு முன்னால் அவர் வெட்கப்படக்கூடியவராக இருப்பார். இறுதியாக மூன்றாவது வெட்கம், மனிதரிடத்தில் பட வேண்டிய வெட்கம். இதை இஸ்லாம் மூணாவது இடத்துல வைக்கிறது. ஆனால் மனிதரிடத்தில் பட வேண்டிய வெட்கம் என்பது மூன்றாவது இடத்தில் வைக்கின்றது. இந்த பாவத்தை நான் செய்துவிட்டால் அவர்கள் என்ன செய்வார்கள், அவர் என்ன நினைப்பார்கள் என்கின்ற சிந்தனை வருமா இல்லையா? இஸ்லாம் இது இறுதி இடத்தில் வைக்கின்றது. ஆனால் இன்றைக்கு நாம் இதை முதன்மையாக வைக்கின்றோம். மீது இருக்கக்கூடிய முதல் இரண்டையும் நாம் மறந்த மக்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். எனவேதான் இது சம்பந்தமான கல்வி அறிவு நமக்கு இல்லாத காரணத்தினாலும், இதை நம்முடைய பிள்ளைகளுக்கு எடுத்து சொல்லாத காரணத்தினாலும் தான் அந்த வெட்கம் என்றால் என்னவென்றே தெரியாமல் இன்றைக்கு சமூகத்தில் கூத்தடிக்கக்கூடியவர்களுக்கு பின்னால் செல்லக்கூடிய மக்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால், அன்பார்ந்த சகோதர சகோதரி யோசித்து பாருங்கள். இஸ்லாம் நமக்கு எப்படி வெட்கப்பட வேண்டும் என்கின்ற பண்பை நமக்கு சொல்லி தந்திருக்கின்றது. பல்வேறு பண்புகளின் மூலமாக இந்த மார்க்கம் நம்மை பண்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது. அதில் ஒன்றுதான் அல் ஹயா, வெட்கம் என்பது. வெட்கம் என்கின்ற பண்பு ஏதோ சிறு குழந்தைகள் இருக்கக்கூடிய பண்பல்ல. வெட்கம் என்கின்ற பண்பு பெண்களிடத்தில் இருக்கக்கூடிய பண்பு மட்டுமல்ல, மாறாக ஒவ்வொரு முஸ்லிம்களும் ஒவ்வொரு முஃமினும் அவரிடத்தில் இருக்க வேண்டிய பண்புதான் இந்த ஹயா, வெட்கம் என்கின்ற பண்பு. இந்த வெட்கம் என்கின்ற பண்பு
ஒரு முஸ்லிமுடைய ஈமானை பாதுகாக்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதனால்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வெட்கம் என்பது ஈமான் ஆகும் என்பதாக நமக்கு சொல்லியிருக்குண்டான காரணம் என்பதை நாம் புரிந்து கொண்டு அப்பேற்பட்ட அந்த பண்பை நம்முடைய வாழ்வில் கொண்டு வந்து பாவமான காரியத்தை விட்டு நம்முடைய வாழ்வில் இருந்து கலைந்து சிறந்த முஸ்லிம்களா வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவரும் ஆக்கியருடைய பிரார்த்தனையோடு இதை முதல் ஜுமாவை நிறைவு செய்கின்றேன். ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, முதல் ஜுமா உரையில் அல் ஹயாஉ வல் ஹயாத், வெட்கமும் வாழ்க்கையும் என்கின்ற தலைப்பின் வாயிலாக ஒரு சில செய்திகளை நாம் பார்த்தோம். இஸ்லாம் எந்த அளவிற்கு இந்த பண்புகள் விஷயத்தில், குறிப்பாக வெட்கப்படக்கூடிய விஷயத்தில் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கின்றது, அதிலும் குறிப்பாக எப்பேற்பட்ட வெட்கங்கள்லாம் ஒரு முஸ்லிம் பட வேண்டும், அந்த வெட்கமின்மையால் இந்த சமூகத்தில் ஏற்பட்ட பாதிப்புகளை நாம் பார்க்கின்றோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆரம்பத்தில் கூறியதை போன்றுதான் இஸ்லாம் எதில் வெட்கப்பட சொல்லிச்சோ அதில் ஒரு முஸ்லிம் வெட்கப்படாததின் காரணமாகவும், எதில் வெட்கப்படக்கூடாது என்பதாக கூறியதோ அதில் நாம் வெட்கப்பட்டதின் காரணமாக கல்வியில் பின்தங்கிய மக்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். அதாவது எந்த மார்க்கம் நமக்கு வெட்கப்பட வேண்டும் என்பதாக கூறியதோ ஒரு விஷயத்தில் நீங்க வெட்கப்படாதீங்கன்னு சொல்லுது. இந்த விஷயத்தில் நீங்க வெட்கப்படாதீங்க, வெட்கப்படாமல் நீங்கள் இருக்க வேண்டும் என்பதாக கூறியது. அதுதான் அல் முஜாஹித் ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, லா யதஅல்லமுல் இல்ம் முஸ்தஹி வலா முஸ்தக்பிர். ஒரு மனிதனால் கல்வி கற்றுக்கொள்ளவே முடியாது, மார்க்கத்துடைய அந்த அறிவை பெற முடியாது. யார் தெரியுமா? முஸ்தஹி வலா முஸ்தக்பிர். யார் வெட்கப்பட்டுட்டே இருக்கிறாங்களோ அவரால் கல்வி கற்றுக்கொள்ள முடியாது. இரண்டாவது மனிதர் பெருமை அடித்துக் கொண்டே இருப்பவர், அவர் என்ன செய்ய முடியாது? கல்வி கத்துக்க முடியாது. சிந்திச்சு பாருங்க, எத்தனை வருடங்கள் நாம் இந்த மார்க்கத்தை பெற்றவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். சமீப வருடங்களுக்கு முன்னால் மார்க்கத்தை பெற்ற மக்கள் குர்ஆனை ஓதி படிச்சுட்டாங்க, தொழுகை சட்டங்கள் கற்றுக்கொண்டார்கள், அகீதா என்றால் படித்தார்கள். அந்த பிள்ளைகளுக்கு என்னவென்று சொல்லி கற்றுக் கொடுக்கக்கூடிய மக்களாக இருக்கிறார்கள். ஆனால் இன்னும் கூட பல வருடங்கள் ஆகியும் கூட மார்க்க கல்வியுடைய அடிப்படை விஷயங்கள் நாம் கற்றுக்கொள்ளாமல் இருப்பதற்குண்டான காரணம் என்ன தெரியுமா? வெட்கப்படுதல். அவ போய் கேட்டவங்க என்ன நினைச்சிருவாங்களோ, அதை கேட்டுவிட்டால் எதை நினைத்து விடுவார்களோ என்று நினைத்து அந்த வெட்கம் என்பது நமக்கு கல்வியை தடுக்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு இஸ்லாமிய பெண்களை நாம் பார்க்கின்றோம். ஆரம்பத்தில் கூறியதை போன்றுதான் வெட்கத்தை இழந்து சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த வெட்கம் வர வேண்டும் என்றால் அல்லாஹ் சொல்கின்றானே, அலம் யஅலம் அன்னல்லாஹ யரா, அல்லாஹ்வை பற்றி நாம் படிக்க வேண்டும், இந்த மார்க்கத்தை பற்றி நாம் படிக்க வேண்டும். அதை படிப்பதின் மூலமாக மட்டும்தான் இந்த வெட்கத்தையும் தக்குவாவை நம்மால் அடைய முடியும், சிறந்த முஸ்லிம்களாக வாழ முடியும். அதற்கு பல்வேறு வகையில் கோவை மாவட்டம் சார்பாக இளைஞர்களுக்கும் சரி, ஆண்களுக்கும் சரி, பெண்களுக்கும் சரி, மார்க்க கல்விக்குண்டான பல்வேறு வாய்ப்புகள் அவர்களுக்குண்டான நேரத்திற்கு ஏற்ப உருவாக்கி கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். சில மக்கள் வெட்கப்பட்டு அதை தவிர்த்து விடுகிறார்கள், சில மக்கள் கொடும்போக்காகவே விடக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக இதே மசூர் ரஹ்மான் பள்ளியில் வைத்து ரியாது சாலிஹாத் என்ற பெண்களுக்கான அரபிக் கல்லூரி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இன்றைக்கு சமூக நிலை நமக்கு தெரியும். வெட்கம் என்றால் என்னவென்றே தெரியாத மக்கள் அதிகமாக
சீர்கேட்டை செய்யக்கூடியவர்களை தலையில் தூக்கி கொண்டாடக்கூடிய ஒரு நிலை இருந்து கொண்டிருக்கின்றது. இது போன்ற கல்லூரியில் நம்முடைய பிள்ளைகளை சேர்த்து படிக்க வைப்பதற்கு ஆர்வப்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். என்னென்ன கல்வி வழிவகைகள் எல்லாம் இருக்கின்றதோ அதையெல்லாம் பயன்படுத்தி இந்த மார்க்கத்தை அறிவதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். இல்லை என்றால் கை சேதமான நிலையாகத்தான் இருக்கும், இல்லை என்றால் ஒரு நஷ்டமான நிலையாகத்தான் இருக்கும். எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த கல்வி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லும் பொழுது வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக, இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர், நிச்சயமாக மனிதன் நஷ்டத்தில் தான் இருந்து கொண்டிருக்கின்றான். 4 நபர்களை தவிர என்பதாக பட்டியல் போடும் பொழுது இல்லல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத் வ தவாஸவ் பில் ஹக்கி வ தவாஸவ் பிஸ் ஸப்ர், யார் ஈமான் கொண்டு கல்வி கற்று அதை தன்னுடைய வாழ்வில் அமல் செய்து பிற மக்களுக்கும் எடுத்து சொல்லி அதில் ஏற்படக்கூடிய சோதனைகளில் பொறுமை காத்து இருக்கிறார்களோ அவர்கள் தான் நஷ்டவாதிகள் அல்ல, வெற்றிக்குரியவர்கள் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பட்டியலிட்டு நமக்கு சொல்கிறார் என்றால், அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, கல்வியை படிப்பதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். சமூகத்தில் பல்வேறு குழப்பங்கள் வரும்போதெல்லாம், நம்முடைய பண்புகள் இலக்குவதற்குண்டான நிலை ஏற்படும் போதெல்லாம் இந்த கல்வி, மாற்ற கல்வி என்பது நமக்கு மிகவும் உறுதுணையாக இருக்கும். ஆண்களாக இருக்கட்டும், பெண்களாக இருக்கட்டும், நாம் கல்விகளை கற்றுக்கொள்வதற்கு ஆர்வப்படக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். குறிப்பாக 20 வருடத்திற்கு மேலாக இயங்கக்கூடிய ரியாது சாலிஹாத் என்கின்ற பெண்கள் அரபிக் கல்லூரியில் நம்முடைய பிள்ளைகளை சேர்த்து அல்லாஹ்விடத்தில் எப்படி வெட்கப்பட வேண்டும், அந்நிய ஆண்கள் யார், எப்படி நாம் இருக்க வேண்டும், ஹிஜாபை எப்படி நாம் அணிய வேண்டும், எது ஹிஜாப், அலங்காரமே ஹிஜாப் அல்ல, அலங்காரத்தை மறைப்பதுதான் ஹிஜாப் என்று சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தாபனம் தான் இந்த ஸ்தாபனங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, அத்தகைய அல் ஹயா என்கின்ற வெட்கத்தை நம்முடைய வாழ்வில் பேணி பாதுகாத்து வாழ்ந்து அந்த உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை அடையக்கூடிய மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்ம அனைவரையும் ஆக்கி அருள்மிகு பிரார்த்தனையோடு இந்த 2வது ஜும்ஆ நிறைவு செய்கின்றேன். ஆமீன். வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.